ஏர்போர்ட்டா போனாலும் ரெட் கார்பெட் ஃபீல் கொடுக்கறது கேபாப் ஐடல்ஸ்க்கு பிடிச்ச விஷயம். ஆனா சில சமயம் இந்த ஏர்போர்ட் ஃபேஷன் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட ஓவரா போயிரும். லெட்ஸ் செக் அவுட் த டாப் கான்ட்ரோவர்ஷியல் ரிவீலிங் அவுட்ஃபிட்ஸ் அட் தி ஏர்போர்ட். கேபாப் ஐடல்ஸோட ஏர்போர்ட் ஃபேஷன் ரொம்ப ட்ரெண்டா மாறிடுச்சு. இதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா பாக்குறாங்க. பட் சில அவுட்ஃபிட்ஸ் நெட்டிசன்ஸை ஷாக் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் டே பிளாக் பிங்க் லீசா. லேட்டஸ்டா அக்டோபர் 2025ல அவ ஒரு லிங்கரி லைக் ஹுடியும் கிராப் டாப்பும் போட்டிருந்தா. பார்த்தவங்களுக்கு அது அண்டர்வேர் மாதிரி இருந்துச்சுன்னு டிபேட் ஆச்சு. லீசா வேரிங் அண்டர்வேர் இன் பப்ளிக்னு சர்ச் ட்ரெண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் பிளாக் பிங்க் ஜெனி. ஜூலை 2025ல அவளோட ஆல் பிளாக் அவுட்ஃபிட், அதுல வேஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஒரு பாடி சூட் போட்டிருந்தாங்க. இதுக்கு மிக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் வந்துச்சு. கொஞ்சம் பேரு ஹாட்னு சொன்னாங்க, கொஞ்சம் பேரு ஸ்ட்ரேஞ்ச்னு சொன்னாங்க. ரிமெம்பர் மாமாமு ஹுவாசா 2019ல ஏர்போர்ட்ல பிரா இல்லாம வந்ததுக்கு ரொம்ப கிரிட்டிசிசம் வந்துச்சு. ஆனா ஹுவாசா அத தலை நிமிர்ந்து ஃபேஸ் பண்ணாங்க. பிரா ஒரு ஆக்சசரி தான், ஃப்ரீடம்னு சொன்னாங்க. இது 2024லயும் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஜிஐடிஎல் சோயன் பத்தி பேசாம இருக்க முடியாது. மே 2022ல அவளோட சீ த்ரூ பேக் ரிப்ட் ஸ்வெட்டர் ரொம்ப கான்ட்ரோவர்சியா கிரியேட் பண்ணுச்சு. அவளோட பிராவும் பேக்கும் தெரிஞ்சத பார்த்து நெட்டிசன்ஸ் ஓவர்லி செக்ஸின்னு சொன்னாங்க. இந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே நெட்டிசன்ஸை ஷாக் பண்ணிருக்கு. அண்ட் இன்ச்சன் ஏர்போர்ட் கூட செப் 2025ல கிரவுட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸால ஐடல் ஏர்போர்ட் ஃபேஷனுக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போடலாமான்னு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. என்ன நண்பர்களே, இந்த அவுட்ஃபிட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுமா? மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.